பூம்பாறை கிராமத்தில் வசித்து வரும் சிவகார்த்திகேயன் புழு பூச்சிகளில் கூட தீங்கு நினைக்காத மனிதராக இருக்கிறார். இவரின் வயலை வெட்டுக்கிளிகள் முழுவதுமாக சேதப்படுத்தி விடுகிறது. இதனால் வாழ்வாதாரம் தேடி சிவகார்த்திகேயன் சென்னை வந்து யோகி பாபு மற்றும் கருணாகருடன் இணைந்து வேலை செய்கிறார். இது ஒரு புறம் இருக்க, மற்றொரு புறம் வேற்று கிரகத்தில் இருந்து விழுந்த கல்லை வைத்து வில்லன் பூமியில் அதிகமாக துளையிட்டு வாயு ஒன்றை எடுக்க முயற்சிக்கிறார். இதனை அறிந்த ஏலியன் அந்த கல்லை மீட்க வில்லன் இருக்கும் இடத்துக்கு செல்கிறது. அப்போது கல்லை மீட்டு வெளியே வரும்பொழுது அடிபட்டு மயங்கிய நிலையில் சிவகார்த்திகேயன் அன்கோவிடம் மாட்டிக்கொள்கிறது. ஒரு கட்டத்தில் ஏலியனின் பிரச்சனையை தெரிந்து கொண்ட சிவகார்த்திகேயன் அதற்கு உதவி செய்ய நினைக்கிறார். இறுதியில் சிவகார்த்திகேயன் இதனால் என்னென்ன பிரச்சனைகளை சந்தித்தார், ஏலியன் கல்லை எடுத்துக்கொண்டு தன் கிரகத்துக்கு சென்றதா என்பதை படத்தின் மீதி கதை. சிவகார்த்திகேயன் நடிப்பு மட்டுமில்லாமல் ஆக்ஷனிலும் கலக்கியிருக்கிறார். ஏலியனுடன் சேர்ந்து சண்டியிடும் காட்சிகளில் மிரட்டியிருக்கிறார். ராகுல் பிரீத் சிங் அழகாக வந்து கவர்ந்துள்ளார். யோகி பாபு கருணாகரன் கூட்டணியில் காமெடியும் கை கொடுத்துள்ளது. ஏலியனுக்கு சித்தாரத் குரல் கொடுத்துள்ளார். இவரின் குரல் குழந்தைகளை கவரும் விதமாக அமைந்துள்ளது. படத்தின் முதல் பாதி கதையை ஓட்டத்துடன் சென்றாலும் இரண்டாம் பாதியில் அதிரடி காட்டியுள்ளார் இயக்குனர் ரவிக்குமார். கிராபிக்ஸ் காட்சிகள் ஹாலிவுட் தரத்தில் உருவாக்கப்பட்டுள்ளது. வெட்டுக்கிளிகள் வரும் காட்சிகள், ஏலியன் வரும் காட்சிகள் என படம் முழுவதும் கிராபிக்ஸால் மிரட்டியுள்ளார். ஏஆர் ரகுமான் இசையில் பாடல்கள் அனைத்தும் சூப்பர். பின்னணி இசையில் ஸ்கோர் செய்துள்ளார். ஒளிப்பதிவு நீரவ் ஷா. ஒளிப்பதிவு கண்களுக்கு விருந்தளிக்கிறது. படத்தொகுப்பு புருவன். படத்தொகுப்பு ரசிக்க வைத்துள்ளது. காஸ்டியூம் பல்லவி சிங் மற்றும் நீராஜா கோனா சிறப்பாக காஸ்டியூம் டிசைன் செய்துள்ளனர். குழந்தைகளை அழைத்து கொண்டு குடும்பத்தார் அனைவரும் சேர்ந்து பார்க்க வேண்டிய படம் அயலான்.